சங்கீத புஸ்தகத்தில் கர்த்தருக்கு முன்பாக நடுங்கள். நான் இன்னைக்கு ஏசியை போட்டு அதிகமாக நடக்கலாம். ஆண்டவருக்கு நாம் நடக்கிறோமோ இல்லையோ, ஏசிக்கு நடக்க வேண்டியதாக இருக்கு. சரி, மற்றவர்கள் வந்தீங்கன்னா ஒரு முறை பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷனில் செந்தாமசம் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினுக்காக காத்து கொண்டு பொழுது ஒரு வாலிபன் என் பக்கத்தில் அமர்ந்து அவருடைய தரப்படத்திலே ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு என்ன பேசிக்கிட்டு இருந்தாருன்னா, ஏன்பா எனக்கு காலேஜ் சேருங்க, எனக்கு இங்கே ஒன்றுமே பிடிக்கல, இங்கே இருக்கிறவங்கன்னா சரியில்லைப்பா, ஒரு மாதிரி பேசுகிறாங்கப்பா, ஹாஸ்டலில் தங்கி அந்த மாணவன் படிக்கிறார் என்று அவர் சொல்லிருக்க வைத்து நான் புரிந்துள்ளேன். ஹாஸ்டலில் வாடகை தெரியாமல் போய் படமெல்லாம் பார்க்குறாங்கப்பா, கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறாங்கப்பா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கேன். இதை கேட்கும் பொழுது என்னுடைய கல்லூரி லைஃப்பில் நானும் ஹாஸ்டலில் தங்கி இன்ஜினியரிங் படிக்கும் பொழுது இவைகளெல்லாம் கல்லூரி வாழ்க்கையில் ஒரு சகஜமான ஒரு காரியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதை கேட்கும் பொழுது கொஞ்சம் கைக்குரியதாக இருந்தால் அந்த வாலிபன் தொடர்ந்தேர்ச்சியாக பேசிக் கொண்டிருந்ததை அருகிலிருந்து கேட்க நேர்கிறது. அப்பொழுதுதான் உண்மையிலேயே அவனுடைய வேதனை என்ன என்று என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அவன் சேர்ந்த கல்லூரி ஒரு பைபிள் காலேஜ், ஒரு வேதாகம கல்லூரியிலே அவன் சேர்க்கப்பட்டு அந்த வேதாகம கல்லூரியில் இருந்த மாணவர்கள் இடையிலே அவனோடு எப்படியாய் அங்கே இருந்தான் என்பதை அந்த கப்பனாரத்தை விவரித்து சொல்லுவார். இன்றைய நாட்களிலே கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கைக்கும் புறஜாதிகளுடைய வாழ்க்கைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லாதபடிக்கு கிறிஸ்தவர்களுடைய கிரியைகள் நடப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற கடைசி காலங்களில் நாம் பார்க்கிறோம். இந்த செய்தி, இந்த காரியத்தை அடிப்படையாக கொண்ட இன்றைய நாட்களிலே இந்த செய்தியை கொடுக்க முடிவு கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம். இன்றைய நாள் செய்தி, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிராத தெய்வ ஜனம். என்ன கர்த்தரை தெய்வமாய் கொண்டிராத தேவ ஜனம் எப்படி இருக்க முடியும்? தேவ ஜனம் என்று சொன்னாலே அது கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம். ஆனால் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிராத தேவ ஜனம், அதுதான் அன்றைய நாட்டில் தியானிக்க போகிறோம். தேவத்தால் பேசுகிறார். ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து தேவன் ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறார். ஆபிரகாமுடைய சந்ததியாகிய இஸ்ரவேல் சந்ததியாரிடத்திலே தேவன் தம்மை வெளிப்படுத்தி தானே மெய்யான தேவன் என்பதை அவர்களுக்கு முன்பாக உறுதிப்படுத்தி அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தானே மெய்யான சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அவர்களுக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஆபிரகாமுக்கு முன்கூட்டியே சொன்னது போல எகிப்திலே அவர்கள் 400 வருடம் அடிமைகளாய் இருப்பார்கள், பின்பாக அவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள் என்று ஆபிரகாமுக்கு உணர்விக்கப்பட்டது. இப்படியாய் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவிக்கிறார். அவர்களுக்கு மத்தியிலே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் அவர்களுக்கு முன்பதாக காண்பித்ததனுடைய நோக்கம் இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, புறஜாதியாகிய எகிப்து ஜனங்களும் அவரே மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் அவர்களுக்கு முன்பதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் நடத்துகிறார். யாத்திராகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 7:5. நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்றார். எகிப்தியரும் அறிந்து கொள்ளும் மனமாய் தேவன் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர்களுக்கு நடுவே செய்கிறார். புறஜாதியராகிய எகிப்தும் இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனாகிய கர்த்தரே மெய்யான தேவன் என்பதை உணர்ந்து கொள்ளும்படிக்கு தேவன் அநேக அற்புதங்களை நடப்பித்து அவர்களை விடுதலையாக்கி இஸ்ரவேல் தேசத்திற்கு அவர்களை கானானை நோக்கி அவர்களை வழிநடத்துவதை நாம் எல்லோரும் நன்கு அறிந்தோம். இதனால்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் எகிப்திலிருந்து புறப்படவில்லை, அங்கிருந்த மற்ற புறஜாதி மக்களாகிய அந்நியரும் அவர்களோடு சேர்ந்து புறப்பட்டதை நாம் வேதாகம புஸ்தகத்திலே நாம் படிக்க முடியும்.
இப்படியாய் புறப்பட்ட தேவஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த தேவஜனம் தேவனை நோக்கி தன்னுடைய பிரயாணத்தை கானானை நோக்கி பிரயாணப்படுகிறது. இடையிலே அநேக காரியங்கள் நடக்கிறது. செங்கடல் வருகிறது. இவைகள் தேவன் அவைகளின் மத்தியில் இருந்து அவர்களுக்கு விடுதலையை கட்டளையிடுகிறார். இப்படி அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் தங்கள் கண்களுக்கு முன்பாக பார்த்து தேவனை செங்கடலை கடந்த பின்பதாக தேவனை துதித்து அவர்கள் பாடுகிறார்கள். அநேக காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆனால் பின்பாக ஒரு காரியம் நடக்கிறது. அந்த காரியத்திலே அங்கே மோசே மலைகளுக்கு மேலாக சென்று பிரமாணங்களையும் கட்டளைகளையும் பெற்றுக்கொள்கிற காலதாமதமாகிறது. அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. அதை வேதாகம புஸ்தகத்திலே யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 4:5 வாசிக்கிறோம். யாத்திராகமம் 32:4. அவன் அந்த பொண்ணை வாங்கி சிற்ப கருவினால் கருப்பிடித்து ஒரு கண்டுக்குட்டியை வளர்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார். ஆரோன் அதை பார்த்து அதன் முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். இந்த ஜனம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம், தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், பரிசுத்த ஜாதி என்று சொல்லப்படுகிற இந்த ஜனம் இப்பொழுது தேவனை விட்டு விலகி வழிவிலகி ஒரு காரியத்தை நடப்பிக்கிறது. அவர்கள் தேவனை விட்டு விலகி தாங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த அந்த நகைகளை வைத்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோன் ஒரு காரியத்தை செய்கிறார். ஒரு கன்றுக்குட்டியை வார்த்து, இவைகள் உங்களை என்ன கொண்டது, எகிப்திலிருந்து இவைகள் தான் உங்களை அழைத்து கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி கன்றுக்குட்டியை வார்ப்பிக்கிறார். அதற்கு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தது மாத்திரமல்ல, அங்கே ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. யாருக்கு பண்டிகை? உள்ளகருக்கு என்னது? ஒரு கன்றுக்குட்டி. ஆனா பேர் என்னது? இதை ஞாபகம் வச்சுக்கல. இந்த பிரசங்கத்துல உள்ளே கன்றுக்குட்டி இருக்கிறது, ஆனால் வெளியே கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லப்படுது. இதை யார் செய்தானா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோன் செய்தார். இது தேவனுடைய பார்வையில் மிகுந்த அருவருப்பாய் காணப்படுகிறது. தேவன் உடனே மோசேயின் இடத்திலே சொல்கிறார், நீ போய் இந்த காரியத்தை பார். அதுவரைக்கும் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 32ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த ஜனம் என்னுடைய ஜனம், என் ஜனம், என் ஜனம் என்று அநேக இடங்களிலே தேவன் என்னுடைய ஜனம் என்று சொல்லப்பட்ட தேவன் இந்த இடத்துல 7ஆவது வசனத்துல நீங்க அங்க பார்க்கும் பொழுது மோசேயின் இடத்துல சொல்லுவார், உன் ஜனம், நீ அழைத்து கொண்டு வந்த உன் ஜனம் என்று சொல்றார். எப்படியாய் இந்த வார்த்தைகள் தேவனிடத்திலிருந்து புறப்படுகிறது, எவ்வளவு வேதனையோடு தேவன் இந்த வார்த்தையை சொல்லுவார். இப்படி சொல்லுகிறார் என்றால் அவர்களுடைய இருதயம் தேவனை விட்டு எவ்வளவாய் விலகி இருந்தது என்பதை நான் கவனிக்கிறேன். இப்படி வேறு பிரிக்கப்பட்ட, தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஜனம் இப்பொழுது கர்த்தரை விட்டு பின்வாங்கி கன்றுக்குட்டியை தொழுது கொள்ளுகிறது. ஆனால் வேறு மாத்திரம் என்ன? கர்த்தருக்கு பண்டிகை. நாங்கள் கர்த்தரை தான் தொழுது கொள்கிறோம், ஆனால் உள்ளே இருப்பது கன்றுக்குட்டி. இன்னும் ஒரு காரியம் நடக்கிறது. அங்கே அருவருப்பான ஒரு காரியம் நடக்கிறது. 25வது வசனம் படிங்க. ஜனங்கள் தங்கள் பகைஞருக்குள் அவமானப்படுத்தத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தார். அவர்கள் நிர்வாணமாய் இருக்கிறதை முன்னே கண்டு. இப்படி இங்கிலீஷ் பைபிள்ல கொஞ்சம் வேற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. They are were out of control அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அறியக்கூடாதபடிக்கு அவர்கள் நிர்வாணமாய் அங்கே அந்த கன்றுக்குட்டிகளுக்கு முன்பதாக நின்று ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அருவருப்பு அங்கே சபை நடுவில் அங்கே இஸ்ரவேல் மக்களிடத்திலே நடக்கிறது. ஆண்டவர் இதை வேதனையோடு வெளியில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் கொண்டாடுவது கர்த்தருக்கு பண்டிகை. இதை மோசே பார்த்து, இந்த சம்பவம் எல்லாம் நமக்கு நன்றாக தெரிந்திருக்கும். இதை மோசே பார்த்து கடித்துக் கொள்கிறார். பண்ணமாய் அதை சீர் செய்வதற்கு மோசே ஜெபிக்கிறார். அவர்களை அழிக்கக்கூடாதபடிக்கு தெருவிலே மோசே நிறுத்தப்படுகிறார். இது எல்லாம் இந்த செய்தி நம் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு செய்தி.
ஆனால் தேவனால் வேறுபிரிக்கப்பட்ட ஜனம் இப்படி இருக்கிறது என்றால், புதிய உடன்படிக்கையிலிருந்து புதிய உடன்படிக்கைக்காக தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை இதற்கு பெரிய விதிவிலக்குகள். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் கடைசி சபையை குறித்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். நீ நிர்வாகியமுள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல். இங்கே சபையானது அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் நிர்வாணிகளாய் தேவனுக்கு முன்பதாய் நிறுத்தப்படுகிறார்கள். இங்கே புதிய உடன்படிக்கையில் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபையும் நிர்வாணியாய் இருக்கிறதை அறியக்கூடாமல் இருந்தது. அங்கே they are out of control. அவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியக்கூடாமல் நிர்வாணிகளாய் இருந்தார்கள். இங்கே புதிய உடன்படிக்கையின் சபையானது தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அறியாமல் இருந்தார். இதை தேவன் வேதனையோடு அவர்களிடத்திலே அங்கேயும் அருவருப்பான காரியம், இங்கேயும் அருவருப்பான காரியமா நடக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ முழுதும் அல்ல அனலும் அல்ல, உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இது யாருக்கு? புதிய உடன்படிக்கையின் சபை. அங்கே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியிலே வாசம் பண்ண கூடாதபடிக்கு அந்த இடத்துல அது 32 யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்துக்கு 33ஆம் அதிகாரத்தை எடுக்க வேண்டாம். 33ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுவார், நான் ஒரு நடுவில் இனி வாசம் பண்ண முடியாது, நான் நடுவில் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். மோசே அதற்கு அவரிடத்துல மறுபடியும் பதில் பேசுவார். அதனாலதான் மோசே கூடாரத்தை பாளையத்திற்கு புறம்பாய் போட்டிருப்பார். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பாளையத்திற்கு நடுவில் அல்ல, பாளையத்திற்கு புறம்பாய் போட்டிருப்பார். ஏனென்றால் தேவன் நான் உங்கள் நடுவில் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த அதிகாரத்திலும் இயேசு கிறிஸ்து சபைக்கு நடுவில் அல்ல, சபைக்கு வெளியில் இருக்கிறார். படிங்க 20ஆம் வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவர் என் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பார். எங்க நிற்கிறார்? சபைக்கு உள்ளே. ஆனால் யாருக்கு ஆராதனை? கர்த்தருக்கு ஆராதனை. கர்த்தர் எங்க? கர்த்தர் வெளியிலே நிற்கிறார். ஆனால் இவர்கள் சபை யாருக்கு ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது? கர்த்தருக்கு ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் வாசலுக்கு வெளியிலே இருக்கிறார். வாசலுக்கு வெளியிலே நின்று கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டால், ஒருவனாவது என் சத்தத்தை கேட்டால் நான் உள்ளே வந்து பிரவேசிப்பேன். பழைய உடன்படிக்கையின் இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி தாங்கள் கர்த்தரை தான் தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் என்று சொல்லியும் உள்ளே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடந்தேறி கொண்டிருக்கின்றன. புதிய உடன்படிக்கை தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபையும் உள்ளே தேவனற்று, தேவன் இல்லாமல் தேவனை வெளியே அனுப்பிவிட்டு உள்ளே தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறது. இரண்டுக்கும் பெரிய வித்தியாசமே. இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளிலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினாரோ, இன்றைய கடைசி நாட்களிலே கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட பரிசுத்த ஜாதியாகிய கிறிஸ்துவின் சபையும் இப்படியாய் தேவனை விட்டு விலகி கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை இன்றைய கடைசி நாட்களிலே நடந்து கொண்டிருப்பதை நீங்களும் நாம் அறிந்து தேவனை உணர்ந்து ஆராதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினது என்பது நமக்கு வேதாகமத்திலே படிக்கும் பொழுது அது ஒரு முறை அல்ல, பல முறை அது நடந்தேறி கொண்டிருக்கிறது. நீங்கள் நியாயாதிபதிகள் இதற்கு பின்பாக நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பார்த்தால் அவர்கள் அடிக்கடி தேவனை விட்டு பின்வாங்குவார்கள். தேவன் யாரையாவது எழுப்புவார், பகைஞரை எழுப்புவார், அதுக்கப்புறம் மறுபடியும் மனம் திரும்புவார்கள், மீண்டும் யாரையாவது சிம்சோனை எழுப்புவார், கிதியோனை எழுப்புவார். இப்படி அது தொடர்ந்தேர்ச்சியாய் ஒரு அடிக்கடி நடந்தேறி கொண்டே இருக்கிற ஒரு காரியம். இப்படி அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்குவதும் மீண்டுமாய் அவர்கள் செயல்படுவதும் அது தொடர்ந்தேர்ச்சியாய் நடக்கிறது. சரி, தேவன் இப்படி இவர்களுடைய வாழ்க்கை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்களை ஆளும்படிக்கு இருந்த தலைவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள் என்றால், சாலமோன் காலத்தில் தாவீதை தவிர சவுலா இருக்கட்டும், சாலமோனா இருக்கட்டும், அவர்களுடைய வாழ்க்கையும் தேவனுக்கு முன்பதாய் அவர்கள் கர்த்தரை தேவனாக கொண்டிருந்தாலும் தங்கள் இருதயத்திலே யாரை
தெய்வமாய் கொண்டிருந்தார்கள் என்றால் தேவனை விட்டு விலகிதான் அவர்களும் ஜீவித்ததை நாம் பார்க்கிறோம். சாலமோனை குறித்து படிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை படிப்போம். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தார். இப்படி தேவன் அவனுக்கு அநேக காரியங்களை சொல்லி இருந்த போதும் தேவன் அவன் சாலமோன் அநேக ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்து போனான். தேவன் அதை ஒரு முறை இல்லை 2 முறை அவனை எச்சரித்தார். 9வது ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி. இப்படியாய் தேவனுக்கென்று பெரிய ஆலயங்களையும் அரண்மனைகளையும் கட்டின சாலமோன் மிகுந்த ஞானம் உள்ளவன். அவனுக்கு ஒப்பாய் யாரும் அன்றைய நாட்களில் அவனுக்கு முன்பும் அல்ல அவனுக்கு பின்பும் அவனுடைய ஞானத்துக்கு ஒப்பாய் எந்த மனிதனும் இல்லை என்று தேவனால் சாட்சி பெற்ற ஒரு மனிதன். அவனுக்கு இருந்த செல்வங்கள் அவனுக்கு குறைவில்லை, அவனுடைய சூழ்நிலைகளுக்கு எந்த பகைஞரும் இல்லை, எல்லாம் மன ரம்யமாய் இருந்த சூழ்நிலைகளிலும் அவன் தேவனை விட்டு பின்வாங்கினவனாய் தேவனுக்கு என்று ஆலயங்களை கட்டினவன், தேவனுக்கு என்று பெரிய காரியங்களை செய்தவன் தேவனை விட்டு பின்வாங்கி பின் நாட்களிலே அம்மோன் புத்திரருக்கும் மோவாபியருக்கும் உண்டான வழிபாடுகளை அவர்களுக்கு பலிபீடங்களை கட்டினவனாய் இவ்வளவு பெரிய ஞானி தன்னுடைய திருமண வாழ்க்கையிலே விழுந்து போகிறான். இவ்வளவு பெரிய நீதிமொழிகளை எழுதுகிறான். ஆனால் பின் நாட்களிலே தன்னுடைய திருமண வாழ்க்கையிலே அவன் விழுந்து போகிறவனாய். இன்றைய நாட்களிலும் தேவனுக்கென்று வேறு விதிக்கப்பட்ட ஜனங்களாகிய நாம் கிறிஸ்தவ திருமணங்களிலே அநேக இடங்களிலே நாம் சறுக்கி விழுகிற காரியங்களை அநேகரை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நாம் கேள்விப்பட்ட ஒரு கிறிஸ்தவனுடைய விசுவாசம் திருமணத்திலே தெல்ல தெளிவாய் வெளிப்பட்டுவிடும். எவ்வளவாய் அவர்கள் விசுவாசிக்கிறார்கள், எவ்வளவாய் கர்த்தரிடத்திலே அவர்கள் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை ஒரு மனிதனுடைய திருமணம் தெரிந்துவிடும். ஏனென்றால் அநேகருடைய திருமண காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவாய் பொருளாசை உடையவர்களாய் இருக்கிறார்கள் என்பதும், எவ்வளவாய் ஜாதிய பாகுபாடோடு தங்கள் கண்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதும் நமக்கு நன்றாக பிரியமானவர்களே, ஜாதிய சிந்தனை ஏற்றத்தாழ்வு புற மதத்திலிருந்து வந்தது என்பதை நாம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். இப்படி பொருளாசை உடையவர்களாய் நாம் இருக்கும் பொழுது நாம் யாரை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம்? ஒரு ஊழியரிடத்திலே ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த ஊழியருடைய பையனுக்கு, அவரும் ஒரு ஊழியர், முழு நேர ஊழியர், அவருக்கு பெண் பார்த்து கொண்டிருந்தார். திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருந்தார்கள். வரன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அவங்க அம்மாட்ட ஆண்டிகிட்ட கேட்டேன், என்ன ஆண்டி பார்த்தீங்களா? பார்த்துட்டு இருக்கோம் தம்பி, ஓரளவு எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம தான் அவங்க ஆக்சுவலாக 10th கோர்ஸ் பின்னணி நம்ம பொதுவாக நகைலாம் போட மாட்டோம்ல. ஆமாம் ஆண்டி, அதனால நாங்கள் நகை எதுவுமே கேட்கல ஆண்டி, பரவாயில்ல ஆண்டி, சூப்பர் ஆண்டி. அதுக்கு பதிலாக இவ்வளோ லட்சத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சொல்லி இவ்வளோ நிலம் வாங்கி கொடுக்க சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என் மனசில் யோசிச்சேன், இதுக்கு நீங்கள் நகையை வாங்கிக்கலாம், நகை போடக்கூடாது என்று விசுவாசிக்கிற அவர்கள் பொருளாசையை இருதயத்திற்குள் வைத்துக் கொண்டு நகை மாத்திரம் கலற்றப்பட்டு வருகிறது. இவர்களுடைய தேவன் யார்? பொருளாசை உடையவர்களால். அதனால்தான் பொருளாசை குறித்து வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. அதே வீட்டில் அவருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஒரு நாள் கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போயிருந்த பொழுது அந்த சகோதரருடைய உறவினர், அவர் தேவனை அறியாத ஒரு மனுஷன். நான் அங்கே சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. நானும் போயிருந்தப்போ அந்த மனிதன் என்னை தனியாக கூப்பிட்டு, நீங்கள் எந்த குளம் அப்படின்னு குளமா? எனக்கு புரியல.
எனக்கு தெரிஞ்சது தெப்ப குளம், இந்த குளம், அந்த குளம் தான் தெரியும். இந்த குளம் புதுசாக இருக்கு, இல்லை எனக்கு புரியல அப்படின்னு சொன்னேன். நீங்க எந்த ஆளுங்க கேட்ட? நான் அப்படி மேலே கீழே பார்த்துட்டு என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஆளுங்க தம்பி நீ என்ன ஜாதி அப்படின்னு கேட்டேன். நான் நேரம் அந்த ஊழியக்காரத்தில் போனேன். இங்கே பாருங்க, இவர் இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த ஊழியக்காரர் நீங்கள் அவெல்லாம் அதை ரசிக்கப்படாது, அதில் கவலைப்படாதீங்க, அவருக்கு நீ ஒவ்வொருத்தரையும் என்ன ஜாதி ஒன்று தெரிஞ்சுக்கணும், அதில் அவர் கொஞ்சம் இதாக நீங்கள் ஒன்று கவலைப்படாது. உண்மை என்னென்றால் அவருடைய ஜாதிக்கு மேலாக நான் இருக்கிறேனா அல்லது கீழாக இருக்கிறேனா தெரிந்து வைத்துக் கொள்வதற்காக கேட்கப்படுகிற கேள்வி. அவர் புறஜாதியார், அதை பற்றி கவலை. ஆனால் இந்த சிந்தனை இன்றைய நாட்களில் எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது, சபைக்குள்ள இருக்கிற எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அவர்கள் யாரை தெய்வமாக கொண்டிருக்கிறார்கள்? கர்த்தர். கல்யாணம் ஆன போது என் மனைவி மாதிரி ஒரு சர்ச்சைக்கு கூட்டிட்டு வெளியில போட்டுருச்சு, கிறிஸ்துவின் சபை, கிரைஸ்ட் சர்ச். அப்பா தான் சொன்னா, இது இந்த பர்டிகுலர் ஜாதியில் இருக்கிறவங்க தான் இந்த சர்ச்சுக்கு வருவாங்க. சரி, இன்னொரு ஜாதிக்கு இன்னொரு சர்ச் இருக்கு, அவங்க அந்த ஏரியால இருந்து இன்னொரு கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும். ஓ, நான் உள்ள போய் பார்த்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் கூடுகிற ஒரு சபை. இவ்வளோ பெரிய பில்டிங்கு, இவ்வளோ பெரிய இது இருக்குப்பா. நான் கிட்டலாம் இடத்துல சொன்னேன், இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டியும் கடைசியில் எவங்க பரவத்துக்கு போகிறது இல்லை. இதுக்கு எதுக்கு இவ்வளவு? சக மனிதனோடு உறவாட முடியாத ஒருத்தருக்கு, கிறிஸ்துவின் பூலோகத்திலேயே உறவாட முடியாத ஒருவனுக்கு பரலோகத்திற்கு என்ன கிடையாது? ஆனால் இவர் யாரை ஆராதிக்கிறார்கள்? வெளியில போடு, கிறிஸ்துவின் சபை. எப்படி கர்த்தருக்கு பண்டிகை இங்கே போட்டிருக்கோ அவங்க கிறிஸ்துவின் சபை. சரி, அங்கதான் இப்படி ஊர்ல தான் அப்படின்னா அங்கிளோட அவரோட வீட்டுக்கு போகும்போது ஒரு சர்ச்சை கொடுத்து போனாங்க இங்கே சென்னையில். அங்கிள் சொன்னாங்க, இது இந்த சர்ச்சு இந்த கேஸ்ட்ல உள்ளவங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா அது இன்னொரு கேஸ்ட். இவர்கள்லாம் யாரை ஆராதிக்கிறார்கள்? கர்த்தரை தெய்வமாய் நினைத்துக் கொண்டு, தாங்கள் தேவஜனம் என்று நினைத்துக் கொண்டு கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கும் கர்த்தருக்கும் துளியும் சம்பந்தங்கள். ஏனென்றால் ஒரு மதம் போதிக்கிறது, தலையிலிருந்து ஒருவன் உண்டானவன், தோளிலிருந்து ஒருவன் உண்டானவன், தொடையிலிருந்து ஒருவன் உண்டானவன், கால்களிலிருந்து உண்டானவன் என்று ஏற்றத்தாழ்வை போதிக்கிற ஒரு மதத்தின் கோட்பாடுகளை நீங்களும் நானும் நம்புவோமேயானால் அது கிறிஸ்துவின் சிலுவைக்கு அது மிக விரோதமான ஒரு காரியம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஒரே இரத்தத்தினாலே தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கினார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஆதாமின் மூலமாய் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது என்பதை மறுதளிக்கிறவர்கள் தான் இந்த ஜாதிய கோட்பாடுகளை நம்பக்கூடியவர்களாக இருப்பார். நான் இதை நம்புவேன், நான் கிறிஸ்துவனாய் இருப்பதற்கு துணிந்து தகுதியற்றவனாய். பிரியமானவர்களே, நாம் நம்மை நாமே ஆராய்ந்து நிதானித்து கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்திற்குள்ளாக. இப்படி சாலமோன் தன்னுடைய திருமண வாழ்க்கையில் விழுந்து போனதை நாம் அறிந்திருக்கிறோம். சரி, சாலமோன் இப்படி அவன் தவறு செய்த பொழுது ஆண்டவர் அவனுடைய ஊழியக்காரனிடத்தை ஒரு காரியத்தை சொல்கிறார். நான் உனக்கு 10 கோத்திரம், மீதி 2 கோத்திரம் மட்டும் சாலமோனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும். உனக்கு யெரொபெயாமிடத்தை ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு 10 கோத்திரம். ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார். அது நாட்களில் நடைபெறுகிறது. இப்படியாய் அவனை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அவனை தேர்ந்தெடுக்கும் பொழுதே ஒரு காரியத்தை சொல்கிறார், நான் தாவீதுக்கு எப்படி ஒரு வீட்டை கட்டினேனோ உனக்கும், யெரொபெயாமுக்கும் சொல்கிறார், உனக்கும் நான் ஒரு வீட்டை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி தேவன் அவனை அழைக்கிறார். ஆனால் அவன் செய்த காரியத்தை நாம் வாசிப்போம். 12ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 28-29. ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம்.
இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திற்கு வர பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி உன்னை பெத்தேலிலும் உன்னை தானிலும் தாவினான். இப்பொழுது இவருக்கு ஒரு பிரச்சனை. ஏனென்றால் இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் 10 கோத்திரத்திலே இதுவரை எருசலேமை மையமாய் கொண்டு எருசலேமில் இருந்த தேவாலயத்திலே தேவனை தொழுது கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது 10 கோத்திரத்தை யெரொபெயாம் ஆண்டவர் ஒப்புவித்தது பொழுது ஒரு வேளை தேவனை தொழுது கொள்வதற்காக எருசலேமுக்கு போனால் இவர்கள் மனமாறி விடுவார்கள் என்று தன்னுடைய அதிகாரம் தன்னுடைய ஆளுமை பதிக்கப்பட்டு விடுமோ என்று பயந்து ஒரு காரியத்தை செய்தார். தானிலும் பெத்தேலும் 2 கன்றுக்குட்டிகளை விட்டார். இந்த கன்றுக்குட்டி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திலிருந்து அந்த உருவ வழிபாடு, எகிப்திலே பழத்தை கோட்பாடு உண்டான அங்கே கன்றுக்குட்டிகள் பிரதான தெய்வங்களாக இருந்தன. இந்த தெய்வம் இப்பொழுது மறுபடியும் உள்ளே வருகிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே. இப்ப இந்த மூலையில் ஒண்ணு, அந்த மூலையில் ஒண்ணு. நீ எங்கிட்ட போய் தப்பிக்கலாம் முடியாது. ஒண்ணு இங்கே கும்பிடு, இல்லாட்டி அங்க போய் கும்பிடு. ரெண்டுமே ஆனா என்னது? கன்றுக்குட்டி. ஆனால் அவன் கன்றுக்குட்டி என்று சொல்ல, வெறும் கன்றுக்குட்டி என்று சொல்ல, இது என்னன்னு சொன்னா எகிப்திலிருந்து உங்களை மீட்டுல அதே கர்த்தர், அதேதான். இந்த கன்றுக்குட்டியினுடைய பெயர் என்னதான்? கர்த்தர். தன்னுடைய அதிகார எங்கே போய்விடக் கூடாது என்பதற்காக, தன்னுடைய அதிகாரத்தை இழந்து விடுவோமோ என்பதற்காக ஒரு காரியத்தை அழகாக அவன் செய்கிறான். 2 பக்கமும் கன்றுக்குட்டிகளை வைத்து ஜனங்களை தப்பவிடாமல், ஜனங்கள் தேவனை ஆராதிக்க போய்விடாமல் இருப்பதற்காக ஒரு கன்றுக்குட்டியை வைத்து ஆராதனை நடத்துகிறான். அதற்கு முன்பாக நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், எருசலேமிலே எப்படி பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறதோ அதே அதற்கு ஒத்த பண்டிகைகள் இங்கேயும் கொண்டாடப்படுகிறது. இங்கேயும் ஆசாரியர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இவன் மனதில் நியமித்த ஒரு தேதி, எப்படி 1ஆம் தேதியில் 14ஆம் தேதியில் பஸ்கா கொண்டாடுவோமோ அதே மாதிரி இவனும் அதே ஒரு பண்டிகை நாட்களை இவனே நியமிக்கிறான். தன் மனதில் என்ன நியமிச்சாலோ அதே மாதிரி இவனும் நினைக்கிறான். ஆனால் எனக்கு இங்கே கேள்வி எழுப்புவது, இதுவரைக்கும் எருசலேமிலே தேவாலயத்திலே ஆராதித்துக் கொண்டிருந்த ஜனம் இப்பொழுது கன்றுக்குட்டி இருபக்கமும் வைத்திருக்கிறார். யாரும் ஒரு கேள்வி கேட்கல. அப்ப இதுவரைக்கும் ஆராதித்த ஜனம் யாரை தேவனாக ஆராதித்தார்? வெறும் மதத்தை அடிப்படையாக வைத்துதான் அங்கே ஆராதனை உணர்ந்து தேவனை ஆராதித்த கூட்டம் அங்கே இல்லவே இல்லை. வெறும் கன்றுக்குட்டியை தனக்கு முன்பாக ராஜா வைக்கிறான், இது தேவன் அல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனும் அங்கே இல்லை. இன்றைய நாட்களிலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைவர்கள் எங்கே ஜனங்கள் தங்களை விட்டு போய்விடுவார்களோ என்ற பயத்திலே தேவனுக்கு விரோதமான, தேவன் பிரியமில்லாத எத்தனை காரியங்களை தங்களுடைய சபைகளில் நடுவே நடப்பிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்பது நீங்கள் அறிந்து. 2 நாட்களுக்கு முன்பதாக என் ஆபீஸ்ல இருந்து கீழே பார்க்கும்போது ஒரு பெரும் திரள் கூட்டம் கடத்துல சிலுவையை மாட்டிக்கிட்டு கடற்கரை போய் கோவலப்பட்டு வேளாண்மைக்கு பாத யாத்திரை. இவைகளெல்லாம் எப்படி வந்தது என்று உங்களுக்கு தெரிந்திருந்தால், ஜனங்களை தக்க வைப்பதற்கு என்று, ஜனங்களை அந்த அமைப்புக்குள்ளாய் எப்பொழுதும் தக்க வைப்பதற்கு என்று மனுஷனால் உண்டாக்கப்பட்ட பாரம்பரிய சடங்குகளை அவர்கள், இது ஏதோ அது ஒரு ரோமன் கத்தோலிக்கர் என்று நீங்கள் பிரித்து விட்டாலும், ஆவிக்குரிய சபைகள், ஆவிக்குரியவர்கள் நாங்கள் என்று சொல்லுகிறவர்களும் ஆன்மீக பயணம், புனித பயணம் என்று எருசலேமுக்கு போகிறது, அதுவும் தேவனுக்கு விரோதம். சுற்றுலா போவதை நான் பேசுகிறேன். ஒன்றை அறிந்து கொள்வதற்கோ, ஒன்றை தெரிந்து கொள்வதற்கோ, அங்கே தேவன் எப்படி அங்கே எருசலேமிலே காரியங்கள் நடப்பித்தார் என்று ஒன்றை போய் பார்ப்பதை பற்றி நான் சொல்கிறேன். ஆனால் அங்கே போனால் எனக்கு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கிறது. அங்கே போனால் என்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. அங்கே போனால் எனக்கு தேவன் விசேஷித்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். இப்படி சொல்லுகிறவர்கள் எத்தனை? கொரோனா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதற்கு கவர்மெண்ட்லேருந்து சப்சிடி செய்கிறதே அநியாயம். இதுக்கு சப்சிடி எருசலேம்
இன்றைக்கல்ல என்றைக்கு தேவன் வருகிற வரைக்கும் அந்த அசுத்தத்தினால் நிறைந்திருக்கிற ஒரு இடம் இது. இன்றைக்கு அநேக பிரசங்கிமார்கள் சொல்வது, அநேக தேவனுக்கு விரோதமான காரியங்கள் எருசலேமின் மத்தியிலே இன்றைக்கும் நடத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அநேக பிரசங்கிமார்கள் இதை கண்டும் காணாதவர்களாகவே இருப்பார். எருசலேமை பிரதானப்படுத்தியே பேசிக் கொண்டிருப்பார். தேவன் அங்கே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லுவார். இல்லை, இன்றைக்கும் அசிங்கமான காரியங்கள் அங்கே அதை தெளிவாக நம்ம சொல்ல முடியும். இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை தேவனுடைய ஜனங்களாக எண்ணிக்கொண்டு தாங்கள் எங்களுடைய தேவன், எங்களுடைய கர்த்தர், எங்களுடைய தெய்வம் கர்த்தர் என்று நினைத்து கொண்டு அவர்களை விட்டு தேவனை விட்டு வழுகி போய் தேவனுக்கு தூரமாக இருந்தார். தேவ ஜனமும் அப்படித்தான் இருக்கிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாக்களும் அப்படித்தான். கடந்த வாரத்திலே கூட யாரா 3 பேருக்கு வந்து தியானித்தோம். வெளியில போனோடனே டைட்டஸ் ஒரு விஷயம் தானியேல் எங்கே போவான்? சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ நடந்து கொண்டிருக்கும் பொழுது தானியேல் எங்கே போவான்? ஆனால் என் இதயத்திலே வந்த ஒரு கேள்வி, மற்ற ஜனங்கள் எங்கே போவான்? வாட் அபவுட் அதர்ஸ்? 3 பேரா 4 பேரா இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பாபிலோனுக்கு கடத்தப்பட்டார்கள். ஒரு பெரிய திரள் கூட்டம் பாபிலோனுக்கு கடத்தப்பட்டது. ஆனால் அதிகமாய் தியானிப்பது 4 பேர். மற்றவர்களுக்கு தலைகள் அங்கே வணங்கப்படுகிறது. யாருக்கும் துளியும் பயமில்லை. தேவனை அவர்கள் தங்களை தேவனுடைய கர்த்தர்தான் எங்கள் தேவன் என்பதை அறிக்கையிட்டார்கள். ஆனால் சிலைகளுக்கு முன்பாக வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று தேவனிடத்திலே பெயர் பெற்றார்கள். ஆனால் இங்கே சிலைகளுக்கு முன்பாக வணங்கி விழுந்து கிடக்கிறார்கள். அவர்களை குறித்து நாம் பெரிதாக தியானிப்பது. இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் பொதுவாய் தங்களுடைய நாட்களிலே தங்களை தேவனுடைய ஜனமாக எண்ணிக்கொண்டார். தேவனை விட்டு பின்வாங்கின ஒரு ஜனமாகவே வருகிறது. இது பழைய ஏற்பாட்டிலே நடந்த காரியம். இந்த பழைய உடன்படிக்கையிலே நடந்த காரியம். புதிய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு. இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியிலே அவர் கடந்து வந்த பொழுது ஒரு கூட்டத்தாரை பார்த்து ஒரு காரியத்தை சொல்கிறார். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில். யோவான் 8:41. நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்தீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு அவர் தேவன் என்றார்கள். ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன். எங்களுடைய பிதா யாரு? தேவன். இது யார் சொல்றா அப்படின்னா, அன்றைக்கு இருந்த யூதர்களும் அன்றைக்கு இருந்த பரிசேயர்களும் தேவனிடத்திலே வந்து 8ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் படித்து பார்த்தால்தான் தேவன் இங்கே சொல்கிற அந்த காரியம் நமக்கு தெளிவாக. இங்கே அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை யூதர்களையும் பரிசேயரையும் பார்த்து தேவன் சொல்லுகிறார். தேவனை பார்த்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் அவர் ஒரு காரியத்தை சொன்னார், நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல. ஏன் இந்த வார்த்தை வரணும்? ஆண்டவர் சொல்றது, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள். ஆனால் இவங்க சொல்றது, நாங்கள் வேசித்தனத்தினால் பிறக்கவில்லை. ஏனென்றால் பழைய உடன்படிக்கையிலே விக்கிரக ஆராதனையோ தேவனை விட்டு வழி விலகி வேறொரு காரியத்தை வேறொரு தெய்வத்தை வணங்கும் பொழுது தேவன் அநேக இடங்களில் அதை விபச்சாரத்தோடு அதை சம்பந்தப்படுத்தி அவர்களுக்கு புத்தி சொல்லிக் கொண்டே வருவார். நீங்கள் எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் மிக ஒரு அவர்களுடைய விக்கிரக ஆராதனை எவ்வளவு அருவருப்பாய் இருந்தது என்பதை எசேக்கியேல் 16 படிக்க முடியும். எசேக்கியேல் 23, எரேமியா 33 இந்த அதிகாரங்கள் எல்லாம் அவர்களுடைய விக்கிரக ஆராதனையை தேவன் வேசித்தனத்தோடு விபச்சாரத்தோடு அவர் இணைத்து பேசியிருக்கிறதை அதனால்தான் இவர்கள் இங்கே சொல்லுகிறார்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு ஒரே பிதா. அவர் தான் எங்களுக்கு யாரு? தேவன். அவர் தான் எங்களுக்கு. ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் தேவன் பிசாசு.
இதுவரைக்கும் நாம் பார்த்தோம், விக்கிரகங்கள் அவர்களுக்கு தேவனாய், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனமாய் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் விக்கிரகங்கள் உள்ளே இருந்தது. இங்கே புதிய உடன்படிக்கையிலே இயேசு கிறிஸ்துவே இப்பொழுது அவர்கள் மத்தியில் நின்று ஒரு காரியத்தை சொல்கிறார். உங்கள் தேவன் உங்கள் பிதா அல்ல, நீங்கள் பிசாசு தான் உங்களுக்கு தேவனாய் இருக்கிறாங்க. அதை கீழே படிச்சு அடுத்த வசனத்தை படினா 2 படிங்க. அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். இப்படியாக அவர்களுடைய கிரியைகளை பார்த்த ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார். உங்கள் கிரியைகள் தேவனுக்கு முன்பதாய் உத்தமமாய் இல்லை. உங்கள் கிரியைகள் எதன் அடிப்படையில் இருக்கிறது என்றால், சாத்தானுடைய கிரியைகளுக்கு ஒத்த கிரியைகளை நீங்கள் செய்து கொண்டு வருகிறீர்கள். ஆகையால் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் தேவன் தான் உங்கள் பிதா என்று, பிதா தான் உங்கள் தேவன் என்று. ஆனால் உங்கள் பிதா, உங்கள் தேவன் சத்ரு, சாத்தானாய் இருக்கிறார் என்று சொல்கிறார். ஏனென்றால் இந்த அதிகாரத்திலிருந்து நீங்கள் முதல் அதிகாரத்தில் வசனத்திலிருந்து படிக்கும் பொழுதுதான் இந்த அதிகாரம் எவ்வளவு முக்கியமானது, தேவன் நம்மளுடைய கிரியைகள் எப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளாக இருந்தது என்பதை நாங்கள் அதனாலதான் இந்த பரிசேயரை குறித்து மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்தீர்களே, ஆனால் அவ்வளவு ஆண்டவர் கடிந்து கொண்டு அவர்களை பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். அதனாலதான் மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், அவர்கள் சொல்லுகிறபடி வேண்டுமானால் நீங்கள் செய்யுங்கள், ஆனால் அவர்கள் செய்கைகளின்படி நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, செய்யாதீர்கள். ஏனென்றால் இவர்களுடைய கிரியைகள் இவர்களுடைய நீதி செலுத்துகிறதும் அருவருக்கத்தக்கதாக. முதல் 8ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலே நாம் எல்லோரும் நன்றாக படிக்க வேண்டாம். ஒரு விபச்சார ஸ்திரீயை அவர்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். தேவன் அவர்களை இயேசு கிறிஸ்து எப்படி நியாயம் தீர்க்க போகிறார் அப்படின்னு ஒரு தேவனுக்கு முன்பாக நிறுத்துகிறார். இயேசு கிறிஸ்து இப்பொழுது எப்படி நியாயம் தீர்க்க போகிறார் என்று அதற்கு அவர்கள் சொல்லுகிற ஒரு வேர்டு, கையும் மெய்யுமாய் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், உண்மையிலேயே கையும் மெய்யுமாய் பிடித்திருந்தால் அங்கே எத்தனை பேர் இருக்கிறோம்? 2 பேர் இருக்கிறோம். கையும் மெய்யுமாய் பிடித்திருந்தால் அங்கே 2 பேர் இருக்கணும். அங்கே நிற்கிறது யாரு? ஒரே ஒரு பொருள். பழைய உடன்படிக்கையிலே விபச்சாரத்திலே சிக்கின ஆணுக்கு என்ன தண்டனை? நான் கேட்டது ஆண்டு உபாகம் 22 22 புருஷனுக்கு விவாகம் பண்ணப்பட்ட ஸ்திரீயோட ஒருவர் சைனிக்கு கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த ஸ்திரீயோட சைனிக்க மனிதனும் அந்த ஸ்திரீயும் இருவரும் சாக வேண்டும். இப்படி தீமை இஸ்ரவேலிலிருந்து விலகும். 2 பேரையும் கல்லறியுமா? ஒருத்தரை மட்டும் இல்லை. அப்ப அங்க ஒரு இன்னொருத்த எங்க போனா? நான் நினைக்கிறேன் அவனும் கையில கல்ல வச்சுட்டு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இவர்களுடைய கிரியைகள் எல்லாம் ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி. இப்படிப்பட்ட அந்த 22ஆம் அதிகாரம் நீங்க முழுசா படிச்சீங்க. 22லிருந்து 24 வரை ஆண்டவர் எங்கேயுமே பிரமாணத்தை ஆணுக்கு ஒன்று பெண்ணுக்கு ஒன்று மாற்றிருக்கவே மாட்டார். ஆண் தவறு செய்தால் என்ன, பெண் தவறு செய்தால் என்ன தண்டனையோ அதே தண்டனை ஆணுக்கும் கொடுக்கப்படும். ஆனால் இங்கே பரிசேயர் சொல்கிறார்கள், ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி. இவர்களுடைய கிரியைகளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார், உங்கள் தேவன் பிசாசாய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் தேவனை பின்பற்றுகிறோம். தேவன் எங்கள் தேவனாய், நாங்கள் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லி நம்முடைய கிரியைகளிலே நாம் அவரோனால் நம்முடைய தேவன் பிதா அல்ல, நம்முடைய தேவன் கர்த்தர் அல்ல, சத்துருவாய் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நம்முடைய கிரியைகளிலே நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறோம். அதனாலதான் பவுல் ஒரு வசனத்தை சொல்கிறார். தீத்து 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கைப்படுகிறார்கள், கிரியைகளினாலோ அவர்கள் மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். எப்படி அவர்கள் மறுதலிக்கிறார்கள்? தேவனை எப்படி மறுதலிக்கிறார்கள்? கிரியைகளினாலே தேவனை மறுதலிக்கிறார்கள். அதனால்தான் ஆண்டவர் பரிசுகளை பார்த்து அதிக கடித உள்ளதோடு அவர்களை எதிர்க்கிறதை நாம் நிராகரிக்கவே பார்க்கிறோம். அவருடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பதாக உத்தமமாக இல்லாதபடினாலே கிரியைகளை பார்த்தே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள்
கர்த்தரை அல்ல சாத்தானை தெய்வமாக கொண்டிருக்கிறீர்கள். 5வது பிலிப்பியர் 3:18. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன். இதுவரைக்கும் நாம் பழைய உடன்படிக்கையிலே இருந்தவர்கள் தேவன் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அவர்கள் தங்களை தேவனுக்கென்று வேறுபிரிக்கப்பட்டவர்கள் தாங்களே நினைத்துக் கொண்டார்கள். தங்களுடைய தங்களுடைய தெய்வம் கர்த்தர்தான் என்பதை தங்கள் வாயினால் அறிக்கையிட்டாலும் தங்களுடைய செய்திகளினாலும் தங்களுடைய கிரியைகளினாலும் அவரை மறுதலித்து வேறொன்றை தெய்வமாய் கொண்டிருந்த ஜனமாய் இருந்தார். புதிய ஏற்பாட்டிலே இங்கே பவுல் ஒரு காரியத்தை பிலிப்பி சபையாருக்கு எழுதுகிறார். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு. அடுத்த வசனம், அவர்களுடைய தேவன் தேவன் மாற்றப்படுகிறார். இதுவரைக்கும் தேவன் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தேவனாய் இருக்கிறார். இப்பொழுது அவர்களுடைய தேவன் யார்? பிலிப்பி சபையாருக்கு யாரை குறித்து பவுல் பேசுறாரு? புறஜாதியை குறிச்சார். இந்த விசுவாசிகளுக்கு யார் தேவன்? வசனத்தின் அடிப்படையில் உண்மையிலே அவர்கள் யாரை தேவனாய் நினைத்துக் கொண்டிருப்பார்? கர்த்தர்தான் எங்கள் தேவன் என்பதை அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார். ஆனால் பவுல் வெளிப்படுத்துகிறார், அவர்கள் தேவன் யாரு? ஏன்? அடுத்த அந்த வசனத்தை படிங்க. அவருடைய மகிமை, அவருடைய ரட்சையை அவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்பு அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறார்கள். இன்றைய கடைசி நாட்களிலே இருக்கிற போதகர்கள் எப்படியாய் தங்களுடைய ஜனத்தை பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கும்படிக்கு உற்சாகப்படுத்துகிறார்கள் என்பதை நீங்கள் அநேக பிரசங்கங்கள் யூடியூப் திறந்தா எவ்வளவு பிரசங்கங்கள் எல்லாம் பூமிக்கு அடுத்தவைகளாக. அதனாலதான் பவுல் அநேக இடங்களிலே அவர்களை குறித்து கண்டித்து சபைக்கு கண்டித்து உணர்த்துகிறதை நாம் கவனிக்கிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலும் படிக்க முடியும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் படிக்கிறோம். அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல், அநேகரை போல வேத வசனத்தை நாங்கள் எப்படி பேசல? அப்ப அநேகர் யாரை பின்பற்றுகிறார்கள்? கர்த்தர். ஆனால் வசனம் மட்டும் எப்படி திரிச்சு போதிக்கிறது? அநேகர் பின்பற்றுவதும் கர்த்தரை தான். அவர்கள் தங்கள் தேவனை கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம்தான். ஆனால் போதிக்கப்படும் பொழுது அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளையே சொல்லி பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காகவே தேவன் தன்னை வேறுபிரித்தது போலவே சொல்லி வஞ்சிக்கிற ஒரு காரியத்தை தான் பவுலுக்கே மேற்கொள்கிறார். இதைத்தான் பேதுருவும் தன்னுடைய சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். இந்த அநேகர்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம். தங்களை நினைத்துக் கொள்வார்கள். தாங்கள் தேவனுக்கென்று வேறுபிரிக்கப்பட்டவர்கள் என்று தங்களை தாங்களே நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் வேதம் சொல்லுவது அவர்களுடைய தேவன் வயிறு. பிரியமானவர்களே, இன்றைக்கு வேறுபிரிக்கப்பட்ட தேவனால் வேறுபிரிக்கப்பட்டிருக்கிறான் நாம். நம்முடைய தேவன் யார் என்பதை நாம் நிதானித்து அறிகிறோம். தேவன் பூமிக்குரியவைகளை மாத்திரம் அல்ல, நாம் பரத்திற்கென்று வேறுபிரிக்கப்பட்டவர்கள், பூலோகத்திற்கென்று நாம் வேறுபிரிக்கப்பட்டவர்கள் அல்ல, தேவனுக்கென்று நாம் வேறுபிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் இன்றைய பிரசங்கிமார்கள், இன்றைய ஊழியக்காரர்கள், தங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர்களுமே பூமிக்குரியவைகளையே சிந்திக்கும்படிக்கு நம்முடைய சிந்தனைகளை செலுத்துவார்களால் மிக 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 நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய தேவன் வயிறு. பிரியமானவர்களே, பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது ஒரு காரியத்தை சொல்கிறார். அநேக முறை நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். 3ஆம் அதிகாரத்தில் நீங்க திருப்பி வாசிங்க.
அநேக வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகையினர் என்று உங்களுக்கு அநேக முறை சொல்லுகிறேன். இவர்கள் கிறிஸ்துவுக்கு பயங்கரார்கள், கிறிஸ்துவின் சிலுவைக்கு பயங்கரார்கள். கிறிஸ்துவுக்கு பயங்கரனா பிரச்சனையே கிடையாது. இவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பயங்கரார்கள். கிறிஸ்துவினால் வருகிற ஆசீர்வாதங்களை, கிறிஸ்துவினால் வருகிற அற்புதங்களை, கிறிஸ்துவினால் வருகிற எல்லா உலக பிரகாரமான காரியங்களையும் தாங்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் கிறிஸ்துவினால் வருகிற பாடுகளுக்கு தங்களை உட்படுத்திக் கொள்ளவே மாட்டார்கள். இன்றைக்கு செழிப்பின் உபதேசங்கள் எப்படியாய் பெருகி இருக்கிற காலத்திலே தேவன் நாம் வைத்திருக்கிறார். இந்த நாம் வாசித்த பகுதி எல்லாம் 2000 வருஷத்துக்கு முதலாம் நூற்றாண்டிலே பவுலும் யோவான் எழுதவோ சொல்றார், அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள், அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கு. இது எப்ப? முதலாம் நூற்றாண்டு. இன்றைக்கு யோவானும் பேதுருவும் அப்போஸ்தலனும் இருந்தா எப்படி சொல்லியிருப்பாங்க கவனிச்சு பார்த்தா எவ்வளவு மனவேதனை. அதனாலதான் பவுல் எழுதுறார், அநேக முறை உங்களுக்கு நான் இதை சொல்லுவேன், இப்பொழுதும் கண்ணீரோடு உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்? பிலிப்பு சரியா உணர்வே கிடையாது. அநேக முறை சொல்லி அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும், இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுவேன். இந்த இடத்திலே அவருடைய வயிறு என்பதை மாத்திரம் நான் சொல்வதற்காக அல்ல, பவுலுக்கே இப்படிப்பட்ட வேதனையும் இப்படிப்பட்ட ஒரு மனக்குமுறலும் இருக்குமானால் உங்களையும் என்னையும் உண்டாக்கின தேவனுக்கு எவ்வளவு ஒரு வேதனையும், இவர்களுக்கென்று இரத்தத்தை சிந்தி தேவன் தம்முடைய சுய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை இப்பொழுது வேறொரு தேவனை மையமாக கொண்டு தொழுது கொண்டிருக்குமே. ஆனால் கர்த்தருக்கு எவ்வளவு ஒரு மனவேதனையாக இருக்கும் என்பதை அதற்காக தான் தேவனால் வேறுவிரிக்கப்பட்ட ஜனமாய் நாம் இருக்கிறோம். தேவனுக்கென்று நாம் வேறுவிரிக்கப்பட்ட ஜனமாய், ஆனால் அவர் இருப்போம் வாசலுக்கு பிரியமானவர்கள். தேவன் நம்மை அந்த 3ஆம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 7 வசனத்தை படிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 20-23 இதோ ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவரிடத்தில் நான் பிரவேசித்து அவருடைய போஜனம் பண்ணுவேன், அவரும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். எப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை யாருக்கு கொடுக்கிற? நமக்கு தான். ஆனா அந்த சபை எப்படிப்பட்ட சபை? கர்த்தரையே வெளியில நினைச்சு, கர்த்தரே இப்ப வெளியில தான் நிற்கிறார், வாசலுக்கு வெளியில தான் நிற்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட சபைக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீ உலகத்தை நீ ஜெயம் கொண்டிருக்கிறார், நீ என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்திலே நீ என்ன பண்ணுவ? எப்படிப்பட்ட தேவனை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தோமானால் நாம் தேவனை விட்டு படிவிலகுவதற்கு வாய்ப்பு. ஆனால் இன்றைக்கு உணராதபடிக்கு சத்துரு நம்முடைய கண்களினுடைய மனக்கண்கள், அநேகருடைய மனக்கண்களை கூட்டாற்ற. இப்படிப்பட்ட ஒரு தேவனை நீங்கள் எந்த மதத்திலும் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்கள் எந்த மதத்திலும் பார்க்க முடியாது. ஆனால் யாருக்கு இதை சொல்லுகிறாருங்கிறதுதான் அவரையே வெளியில அனுப்பியாச்சு. அந்த சபையாருக்கே ஆண்டவர் இப்படிப்பட்ட கிருபையை தேவன் கொடுக்கிறார் என்றால் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு மகிமையான கிருபையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட மகிமையான தேவனை நான் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருப்பேனால் உண்மையாகவே நான் பாக்கியம், உண்மையாகவே நாம் பாக்கியம் உள்ளவர்கள். எப்படிப்பட்ட தேவனை நான் கொண்டிருக்கிறோம். கடைசியாக இறைமையான வசனத்தை வாசிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 11. எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்று பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். எந்த ஜாதியாவது தேவர்களல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்று பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றி. என்னைய மாற்றிட்டாங்க ஆண்டவர் கவலைப்பட்டது. தேவன் மனிதனுக்கு கொடுத்த மகிமையை மாற்றிவிட்டார். இது ஏதோ பழைய
காலத்துல ஆண்டவர் கும்புகிறார் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. புதிய உடன்படிக்கையிலும் இதே பிரச்சனை தான். தேவன் இங்கேயும் உங்களாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய ஜெபம் என்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை காண்கிறவர், நம்முடைய தேவன் நம்மை போஷிக்கிறவர். ஆனால் நாம் இந்த உலகத்திற்குரியவைகளுக்காக அல்ல, மெய்யான நித்திய ஜீவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறார். நாம் தேவனோடு இந்த உலகத்தில் ஆளுகை செய்யும்படிக்கு நம்மை வேறு பிரித்திருக்கிறார். தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்திலும் அன்பிலும் நாம் வளரும்படிக்கு தான் தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்மோடு கூட நம்முடைய மத்தியிலே கிறிஸ்து வாசம் பண்ணுகிறாரா இல்லையா என்பது நம் இருதயத்தில் இருக்கிற எல்லோருக்கும் தெரியும். நாம் எப்படிப்பட்ட ஐக்கியத்தை தேவனோடும் சகோதரரோடும் வைத்திருக்கிறோம் என்கிறதன் அடிப்படையில் தான் தேவன் உள்ளே இருக்கிறாரா, தேவன் வெளியே இருக்கிறாரா என்பது நம்முடைய தேவன் நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். தேவன் தாமே நம்மோடு சொல்வார். பிரேமராஜ் அவர்கள்